அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். லூக்கா 20:38. ஆண்டவர் மரித்தோரின் தேவன் அல்ல. உலகத்தை பொறுத்தவரையும் என்ன, இயேசப்பானா அவரு பாவமான ஒரு கடவுள். பாவம், சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் காப்பாற்ற யாருமே வரல. அவ்வளோ கொடுமையான ஒரு மரணம். அந்த மரணத்தை பார்த்தாலே கஷ்டமா இருக்கும். ஐயோ பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அவர் ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப தாழ்மையானவர். எல்லாம் சரி, எல்லாம் சரி. ஆனா ஏசப்பானுடைய வேலை அந்த சிலுவையோடு முடிந்து விடவில்லை. உலகத்திற்கெல்லாம் அவர் சிலுவையில அறையப்பட்டது மட்டும்தான் தெரியும். ஆனா 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருச்சார். அவர் உயிரோடு எழும்பினார். என் தேவன் செத்து போன ஆண்டவர் இல்லை. நான் சேவிக்கிற ஆண்டவர் மரித்து போன தேவன் அல்ல. நான் செத்து போன கடவுளை நான் சேவித்துக் கொண்டுள்ள அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர் இன்றைக்கும் என் ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறார். நான் மரித்து போன தேவனை சேவிக்கல, நான் உயிரோடு இருக்கிற தேவனை சேவிக்கிறேன். நான் ஒன்றும் என்னுடைய ஜெபத்தை கேட்காத, காதை அடித்து கொண்டிருக்கிற தேவனிடம் நான் ஜெபிக்கல, உயிரோடு இருக்கிற ஏசப்பா கிட்ட நான் இரவும் பகலும் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஜீவனுள்ள தேவன். ஏசப்பா மரித்தவர் கிடையாது. அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருந்தார். அதே நிச்சயம் எனக்கு உண்டு. நான் இன்னைக்கு மரிச்சா நாளைக்கு உயிரோடு எழுந்திருப்பேன். ஏன்னா நான் சேவிக்கிறேன், நான் பின்பற்றுகிற இயேசு அப்படிப்பட்டவர். அவர் மரித்தார், இப்பொழுது அவர் உயிரோடு கூட இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார். அவர் சிங்காசனத்திலே, பிதாவுடைய வலது பாசத்திலே அவர் வீழ்ச்சி இருக்கிறார். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவர் எனக்கு பதில் அனுப்பி கொண்டே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றுக, என்னுடைய கஷ்டத்தை மாற்றுக, என்னுடைய வேதனையை மாற்றுக, என்னுடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் சரி செய்கிறார். நான் நொறுக்கப்பட்டு அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி கதறும் பொழுது, அவரை நோக்கி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிறார். ஒன்றுமே இல்லாம, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையும் இல்லாமல் வறட்சியா இருக்கிற என்னுடைய வாழ்க்கைய தேவன் செழிப்பாய் மாற்றுகிறார். குறைவுள்ள என்னுடைய வாழ்க்கையை தேவன் செழிப்பாய் மாற்ற போதுமான ஆண்டவரா இருக்கிறார். ஏன்னா அவர் மரித்தவர் இல்ல. ஏதாவது உயிரில்லாத பொருள் கிட்ட போய் நீங்க பேசுவீங்களா? ஒன்றுமே ஜீவனில்லாத பொருள் கிட்ட உங்களுடைய நேரத்தை செலவிடுவீங்களா? இல்ல, உயிருள்ள பொருள் கிட்ட, ஜீவனுள்ள பொருள் கிட்ட மட்டும்தான் உங்கள் நேரத்தை நீங்க கொடுப்பீங்க, உங்க சமயத்தை கொடுப்பீங்க. நீங்க அதற்காக மட்டும்தான் உங்களுடைய முழு பிரயாசத்தையும் கொடுப்பீங்க. அப்ப என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார்? இரவும் பகலும் அவரை நோக்கி நான் கெஞ்சி கொண்டிருக்கிறேனே. என்னுடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னுடைய சின்ன சின்ன உணர்வுகளுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்னை மறவாத தேவனா இருக்கிறார். என்னை அதிகமாய் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். நான் அந்த தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அந்த தேவனை விசுவாசிக்கிறேன். நான் அவரை உறுதியை பற்றி பிடிக்கிறேன். நான் மரித்து போன தேவனை சேவிக்கல. அப்ப உங்க வாழ்க்கை யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, உயிரோடு இருக்கிற கர்த்தர்கிட்ட உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறீங்க. உங்க வாழ்க்கையில குறைவு இருக்காது, உங்க வாழ்க்கையில தாழ்ச்சி இருக்காது. பிரச்சனை எல்லாம் தேவன் மாற்றுகிறார், குறைவெல்லாம் தேவன் மாற்றி விடுவார். நாம் ஆரோக்கியமான ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழும். அசுத்தம் இல்லாம, பாவ கரைகள் எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லாம உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ போதுமான பிள்ளைகளா இருக்கிறோம். எப்போ உங்க வாழ்க்கைய உண்மையான உயிருள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. அவர் நம்பி ஒப்பு கொடுங்க. அவர் மனுஷன் அல்ல. அவர் மற்ற மனிதர்களை போல அல்ல உங்களை ஏமாற்றுவதற்கும் விட்டு விட்டு போவதற்கும். மனிதர்கள் ஏமாற்றுவார்கள், மனிதர்கள் பொய் சொல்வார்கள், மனிதர்கள் காயப்படுத்துவார்கள், எல்லா மனிதர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு வேலை அதிகமா இருக்கும் பொழுது உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். அவங்களுடைய காரியத்துல அவர்களுக்கு ஒரு காரியம் கிடைத்தால் உங்களை ஒரு பொருட்டாக கூட எண்ண மாட்டார்கள். ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. எப்பொழுதும் நம்ம மேல நினைவா இருக்கிறவரா இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம மேல கரிசனை உள்ள தேவனா இருக்கார். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான வாழ்க்கை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கார். அந்த தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை நாடி தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் கட்டாயம் உங்க வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார். உங்களை அலங்கரிப்பார். உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் செய்வார். உங்களை வித்தியாசமாய் மாற்ற அவர் போதுமான தேவனா இருக்கார். சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். அவரை உறுதியாய் பற்றி பிடிங்க. அவரை உறுதியாய் சார்ந்து கொண்டுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல இந்த உதவி செய்யுங்க, இதுல எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது உங்க வாழ்க்கை அழகா மாற்றுவார்.
அவர் ஏதோ எங்கேயோ என் ஜெபத்தை கேட்காம தூரமா இருக்கிற தேவன் அல்ல. ஆண்டவரே அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த ஒரு வார்த்தை போதும். எசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க, எசப்பா என் வாழ்க்கையில நன்மை செய்யுங்க, இந்த குறைவை மாற்றுங்க, இந்த குற்றத்தெல்லாம் மாற்றுங்க, இந்த பாவத்தை மன்னிங்க, நம்மோடு வாழணும். இப்படி நீங்க உடைக்கப்பட்ட உள்ளத்துல இந்த ஒரு வார்த்தை பொருட்பட்டா போதும், அந்த வார்த்தை தேவன் அத்தனையா கனம் பண்ணி உங்களுக்கு உடனே அற்புதம் செய்ய அவர் போதுமான தேவனா இருக்கார். அவரை விசுவாசியுங்கள், நன்மை இப்பொழுதே பெற்றுக்கொள்வீங்க. இப்பொழுதே மகிமையான காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அவர் மரித்து போன தேவன் அல்ல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பார். அந்த உயிருள்ள தேவன் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கார். நீங்கள் யாரா வேணா இருங்க, உங்க வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அன்றையும் என்னை நேசிக்கிறேன், பின்பற்றுகிறேன், என் பாவத்தை என்னை விட்டு விளக்குங்க, உம்மோடு இருக்க நான் விருப்பப்படுறேன், உம்மோடு வாழ ஆசைப்படுறேன், ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. உடனே உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் கொஞ்சம் கவனியுங்கள். அப்படியாக தேவன் அதை அழகாக மாற்ற போகிறார், வித்தியாசமாக மாற்ற போகிறார். சோர்ந்து போகாம இப்ப அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை வச்சிருக்காரு. ஒரு விச அவரை நோக்கி ஜெபி. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம், என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஐயா நீர் ஜீவனுள்ள தேவன், ஐயா நீர் ஜீவனுள்ள தேவன், ஐயா நீர் சகலவற்றையும் செய்ய போதுமானவர், நீர் சர்வ வல்லமில்லவர், நீர் மகிமையின் தேவன், யாதொரு காரியத்தையும் எனக்காக செய்கிறவரே உமக்கு நன்றி. ஐயா, ஐயாவை நோக்கி கொண்டிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஐயா நீர் யாதொரு காரியத்தையும் செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் மரித்து போனவரல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அநேக ஜனங்கள் ஆண்டவரே அந்த உயிர் தெழுதலின் வல்லமை அவர்களுக்குள்ளாக பாய்ந்து செல்லட்டும். அப்பா நீர் ஜீவனுள்ள அதிபதி, நீர் ஜீவனுள்ள நியாயாதிபதி, இதெல்லாம் அந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும், அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த ஜனங்களின் நீர் நடத்த போறமைக்காக நன்றி. அபிஷேகநாதனே உமக்கு நன்றி, ஆளுகை நிறைந்தவரே உமக்கு நன்றி, இம்மானுவேலரே உமக்கு நன்றி, பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, பிரியமானவரே உமக்கு நன்றி. அப்பா ஜனங்களை நிரப்புங்க, ஜனங்களை அபிஷேகிங்க, ஜனங்களை உங்களுடைய அபிஷேகத்தினாலும் ஆவினால் நிறைத்தல்க. சர்வத்தையும் செய்ய பொறுமைக்காக நன்றி. நான் ஆராதிக்கும் தேவனே, அப்பா நீர் மரித்து போனவர் அல்ல, நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், சதா சர்வ நாட்களும் நீர் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த ஜீவன் அவர்களுக்குள்ளாக பாய்ந்து செல்லட்டும். இப்பொழுதே உடைய உயிர் தெழுதலின் வல்லமைகளை அவர்கள் ருசிக்கட்டும், மகிமையான காரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. மறுரூபமாக்க போறமைக்காக நன்றி அப்பா. நீர் மாற்றுங்க ஆண்டவரே, சர்வத்தையும் கொடுங்க ஆண்டவரே, அபிஷேகிங்க ஆண்டவரே, சகலற்றையும் செய்ய பொறுமைக்காக உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமையானவர், நீர் பரிசுத்த தேவன், நீர் மாறாதவர், நீர் சர்வத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருப்பவரே உனக்கு நன்றி அப்பா. அப்பா ஜீவனுள்ள உம்முடைய ஜீவன் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக பாய்ந்து செல்லட்டும். அவர்களுடைய மரித்து போன வாழ்க்கையை உயிரோடு எழும்ப செய்யுங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்படுவார்களாக அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தாலே, குறைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தாலே, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தாலே மறைய போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, பரலோக தேவனே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் நடத்துங்க, நீர் வெள்ளப்படுத்துங்க, நீர் சகாயம் செய்யுங்க ஆண்டவரே. சர்வ காரியத்தையும் கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. நீர் மறவாதவர், நீர் மாறாதவர், என்னோடு கூட இருக்க போகிற ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் நிரப்புங்க, எல்லா ஜனங்களையும் அபிஷேகிங்க, எல்லா ஜனங்களையும் நீர் மகிமையினால் ஆசீர்வதிக்க போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.